அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அழகான காதல் கதை சொல்ல போறேன். ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் 3 பேரும் மித்ர நகரத்துக்குள்ள செல்லும் போது பிரிந்திருக்கும் மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறார், வந்து அழைத்து செல். ஓடி வா, பாடி வா, ஆடி வா, வா வா என்பது போல் அசைந்தது. ராமர் மிதிலை நகரத்தின் அழகை ரசித்துக் கொண்டே செல்லும் போது மேல் மாடத்தில் உள்ள சீதாமாவை பார்த்தார். சீதையும் ராமரை பார்த்தார். ராமரோ, தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருக்குள் கலந்து விட்டார். நெஞ்சுக்குள்ளே நுழைந்தார், மூச்சிலே நிறைந்தார், என் தேவதையை கண்டு விட்டேன் என்று ராமரும் சீதையம்மாவோ, இவன் யாரோ இவன் யாரோ இவன் யாரோ இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, மூச்சில் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது என்ன இது, இப்படி மாற்றிக்கொண்டேன். பிடிக்கிறதா பிடிக்கலையா, யாரிடம் கேட்டு செல்வேன் என்று சீதை அம்மாவும் அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். எதற்கு பார்த்தார்கள்? ராம சிவதனுஷை உடைக்க போறார் அல்லவா, அதனால் உன் கருணை கண்ணை காட்டு, அப்பதான் என்னால் வெல்ல முடியும் என்று ராமர் பார்த்தார். முன்பு மாமன அவதாரம் எடுக்கும் போது பெருமாள் தன் மார்பில் மான் தோலை அணிந்திருந்தாராமா. ஏனென்றால் மகாபலி மீது தேவியின் கருணை கண் பட்டால் அந்த காரியம் நடக்காது அல்லவா, அதனால்தான். ராமரும் சீதையும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்க, இவரை எங்கு பார்த்தோம், எதற்கு பிரிந்தோம் என்று யோசித்து இரவிற்கு சென்றனர். ராமருக்கு இரவில் தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்தார். ஆனாலும் தூக்கம் வரவில்லை. இரவு, நிலா, தனிமை, தான் என்ற உணர்வு, கன்னிமான பெண் 5 பேரோடையும் எனக்கு ஏற்கனவே பிறந்த வழிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ, ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே என்று இரவை கழித்தனர். மறுநாள் ராமர் 8 திசையிலும் சப்தம் கேட்க சிவதனுஷை உடைத்தார். திருவிழா மாலை ஆடம்பரமாக உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. பொன்மலை பெண்மலை என பொழிந்து 2 பேரும் ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடினர். சீதா கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே. நன்றி.